ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரம் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ண யூசர்ஸ் வந்து டோக்கனை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது, எப்படி டோக்கனை கிளைம் பண்ணி எப்படி வந்து பைபிட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து எப்படி வந்து ஐநாறு வித்ரா பண்ணுறது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அது எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும், மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த போஸ்ட்லேயே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் குரோமில் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மெட்டாமாஸ்க்கோ ஒரு ட்ரஸ்ட் வாலெட் எதில் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் உங்கள் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். பக்கத்துலேயே கிளைம் டோக்கன்ஸ் ஆல்சோ ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டோக்கன் உங்களுக்கு இருக்கோ அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நாட் எலிஜிபிள்னு சொல்லி வந்துச்சுன்னா மேலே ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு மேலே டிஸ்கனெக்ட்னு சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் இருக்கும். அதை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். சப்போஸ் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 7 days டைம் இருக்குது. இது ஒரு 2 days கூட விட்டுருங்க, இன்றைக்கி கூட விட்டுருங்க, நாளைக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் உங்களுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டோக்கன் ஷோ ஆச்சு, பக்கத்தில் இதே போல் கிளைம் பட்டன் ஷோ ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நாட் எலிஜிபிள் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டோக்கன் வந்து அலோகேஷன் வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அலோகேஷன் மீன்ஸ் வந்து மார்ச் 23 வந்து நீங்கள் வந்து 17,000 பாயிண்ட்ஸ் வந்து பரமில் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். 17,500 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் யூசர்ஸ், மற்றலாம் வந்து நாட் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? அப்படி நீங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 days கழிச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் ஷோ ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி வித்ரா பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் ஒரு டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ வந்து போயிட்டு கீழே மேனேஜ் கிரிப்டோன்னு இருக்கும் இல்லையா, இதை டச் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா ஆல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஏஆர்பின்னு சர்ச் பண்ணுங்கள், ஆர்பிட்ரம். ஸோ ஆர்பிட்ரம் வந்து நம்ம டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா இடத்துல ஆல் நெட்ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆர்பிட்ரம் மட்டும் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு இடிஹெச்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் கீழே எத்தேரியம் வந்துடும். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்பிட்ரியம் நெட்ஒர்க்கில் இடிஹெச் டோக்கனை வெளியில் வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வெளியில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் இப்போ எனேபிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடிஹெச் வந்து வெளியிலே வந்துடும். ஸோ அவ்வளோதான் இஸ் கான்செப்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கோ இல்லை 20 ரூபாய்க்கோ வந்து இடிஹெச் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நீங்களே ஓனாக வந்து கொண்டு வர முடியும்னா பைபிட்லேருந்தோ இல்லை எங்கேயாவது கொண்டு வந்துக்குங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லேயே ஒரு பர்சனோட ஐடி கொடுத்துருப்பேன், டெலகிராம் ஐடி. அவரை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு கூட நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 12 hours, ஒரு 1 டேக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவார். நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு உடனே ரீப்ளை பண்ணுன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து அதிக பேர் மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவரை கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த இடிஹெச் டச் பண்ணி உள்ளே போயிட்டு சென்ட் ரிசீவ்னு இருக்கும். ரிசீவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. காப்பி பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 கொண்டு வந்திருக்கேன். பட் $1 அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு தேவையில்லை. ஒரு $0.1 அளவுக்கு கொண்டு வந்தாலே போதுமானது தான். ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஃபீஸ் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பரம் டோக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் கிரிப்டோன்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ மேலே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் தான். அந்த எத்தேரியம் டச் பண்ணி ஆர்பிட்ரியமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. எத்தேரியம் டச் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம், எத்தேரியம், பிஎன்பி, மேட்டிக் அதெல்லாம் வரிசையில் இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியமும் இருக்கும். அதை டச் பண்ணிக்கிங்க, வெளியே வந்துடும். இந்த அட்ரஸ், இந்த பரம் டோக்கனோட கான்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். அதை காப்பி பண்ணதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி நேம், சிம்பிள், டெசிமல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். கீழே இம்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோக்கன் வெளியிலும் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து வெளில வந்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு $0.1 அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பரமியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோக்கன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளைம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஷோ அதில் டச் பண்ணிங்கன்னா காப்பி அட்ரஸ் டிஸ்கனெக்ட்னு இருக்கும். டிஸ்கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து கனெக்ட் வாலெட் இருக்குல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்களோ அந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஷோ ஆகிட்டு அதுக்கப்புறம் நாட் எலிஜிபிள் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருங்க, வந்துடும். அப்படி இல்லைனா மொத்தம் 7 days டைம் இருக்குது. ஒரு நாள் 2 days கழிச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதிக பேர் ட்ரை பண்ணுறதால இஷ்யூ இருக்கலாம். இப்போ கீழே கிளைம் ஒரு டோக்கன்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டா இது போல் லோடிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பேக்ரவுண்டில் ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போயிருப்பீங்க இல்லையா, பேக்ரவுண்டில் அப்படியே ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே ஆப்புக்குள்ளே போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா இதே போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகிருக்கும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இதே போல் வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த அட்ரஸை டச் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கனெக்ட் வாலெட் ப்ரெஸ் பண்ணி ட்ரஸ்ட் வாலெட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலமாக ட்ரஸ்ட் வாலெட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லேயே விட்டுட்டு இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இந்த பேஜ் வந்து அதே போல் கிளைம் ஒரு டோக்கன் சொல்லி ஷோ ஆகும். அதை டச் பண்ணிட்டு இதே போல் சுற்றிட்டே இருக்கும்போது திரும்பவும் பேக்ரவுண்டில் உள்ள ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போங்க, ஓகேங்களா? இதே போல் அப்ரூவ்னு சொல்லி வரும். சப்போஸ் வரலன்னா
ஒரு 1 or 2 days கழிச்சு ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதே போல் தான் நீங்கள் மெட்டாமாஸ்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு இதே போல் நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் கிவி ப்ரௌசரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் பர்மிஷன் வந்திருக்கும், நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுறது போல் இருக்கும். அதான் கைஸ் கான்செப்ட். சில பேர் வந்து மெட்டாமாஸ்கில் பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசர் உள்ள மெட்டாமாஸ்க் வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு ஓனாக பண்ண தெரியணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓனாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் பண்ண தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ் ப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ் ப்ரேசஸை ட்ரஸ்ட் வாலெட்குள்ளே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அந்த வாலெட்டை வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அது பிரகாரம் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டே வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அதை சூஸ் பண்ணாமல் இப்போ ட்ரஸ்ட் வாலெட்லேயே வந்து புதுசாக இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த புது வாலெட்டை. ஸோ அந்த ட்ரஸ்ட் வாலெட் ஆப்ஷனே சூஸ் பண்ணி உள்ளே வந்துக்குங்க கைஸ். ஓகேங்களா, இப்போ அப்ரூவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே போல் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா இதே போல் கீழே ட்ரான்சாக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்டுன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு ஃபீஸுக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிப்பாங்க. அது மொத்தத்தில் $0.1 அளவுக்கு இருந்தாலே போதுமானது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்ததும் நீங்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் செக் பண்ணிங்கன்னா அந்த பரமில் 0 டோக்கன் இருக்குது. பரமில் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ டோக்கன் நீங்கள் தேவை அலகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த டோக்கன் கிளைம் ஆகிருக்கும் இதில். ஓகேங்களா, இப்போ 100 டோக்கன்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதி தான் கிளைம் ஆகும். இதுவே 100 டோக்கன்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே கிளைம் ஆகிடும். இந்த பரமை டச் பண்ணுங்கள், சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பைபிட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ பைபிட் ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. ஸோ அசட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள், டெபாசிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே வந்து கீழே டெபாசிட் கிரிப்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு பராமன்னு சர்ச் பண்ணுங்கள், கீழே வந்துடும், அதை டச் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து ஆர்பிட்ரம் 1 அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் வரும், இந்த அட்ரஸை எப்படி காப்பி பண்ணிக்கோங்க, மேலே பேஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 minutes ஒரு 10 minutesக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிட்டுக்கே ரிசீவ் ஆகிடும். ஃபண்டிங் அக்கௌண்ட்லேயும் பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் பாருங்கள். ஓகேங்களா, எந்த அக்கௌண்ட்லாம் ரிசீவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு இப்போ நான் இப்போ ஃபண்டிங் உள்ளே போயிருக்கேன். உள்ளே போயிட்டு ஹைட் 0 பேலன்ஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ பரமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5.38. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரூபா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரேடிங்கில் இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கை டச் பண்ணிவிட்டு ஹைட் 0 பேலன்ஸ் பாருங்கள், பரமில் வந்து ஆட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக எதனாச்சும் ஒன்று ஆட் ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபண்டிங்கில் ஆட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபண்டிங் மேலே இருக்குது பாருங்கள், ஃபண்டிங் அக்கௌண்ட்டு கீழே ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுட்டு மேலே பரம் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா பரம் இதை வச்சுட்டு அமௌண்ட் வந்து மேக்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்க டோக்கனை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் மூவ் பண்ணுங்கள். சில பேருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் நேம் பதிலாக ஸ்பாட்டுன்னு இருக்கும். ட்ரேடிங்கும் ஸ்பாட்டும் ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எல்லோரும் கண்டிப்பாக ஃபண்டிங்னு ஒன்று இருக்கும், சில பேருக்கு ட்ரேடிங்னு இருக்கும், சில பேருக்கு ஸ்பாட்டுன்னு இருக்கும். ட்ரேடிங்கும் ஸ்பாட்டும் ஒன்று தான். இப்போ கீழே சொல்ல ஸ்பாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கலையே அதை டச் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு பரம்னு சர்ச் பண்ணுங்கள், பரம் பார் USDTன்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் சேம் லைக் அதே மெத்தடில் நம்ம செல் பண்ண போகிறோம். செல் பண்ணி சன்கிரிப்டோ கொண்டு போகிறோம். பரம் பார் USDT டச் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்துடும் இல்லையா, பை செல்லுன்னு இருக்கும். செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே வந்து லிமிட்டில் இருக்கும், அதை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஏர் மார்க் ஃபுல்லாக ஏற்றி விடுங்க. அந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஏற்றி விட்டு செல் பரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். உங்கள் டோக்கன் மார்க்கெட்டில் வச்சு கரெக்டாக செல் பண்ணிவிடுங்க. இப்போ திரும்பவும் வந்து அந்த பரம் சைடில் உள்ள மெனு பட்டன் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதே போல் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு மேட்டிக்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம மேட்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேட்டிக் சர்ச் பண்ணால் இதே போல் மேட்டிக் பார் USDT டாப்லேயே இருக்கும். மேட்டிக் பார் USDT டச் பண்ணுங்கள். ஸோ பை பண்ண போகிறோம். பை ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் சூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு பை மேட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ரிசீவ் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட் மூவ் பண்ணுவோம், அப்போ தான் வித்ரா பண்ண முடியும். இப்போ ட்ரேடிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ மேட்டிக் வந்து ஷோ ஆகும். என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் மேட்டிக் இருந்தது, கொஞ்சம் நாள் கொஞ்சம் 10 மேட்டிக் இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். கீழே ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே ட்ரேடிங் வச்சுக்கிங்க, கீழே ஃபண்டிங் வச்சுட்டு காயினில் மேட்டிக் சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் கொடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் மூவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபண்டிங் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள், உள்ளே போங்க. ஸோ மேட்டிக் ஷோ ஆகும், அதை டச் பண்ணுங்கள். வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் போகணும் வந்து பார்த்தீங்கன்னா சன்கிரிப்டோ ஆப் அட்ரஸ் தான். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டு சன்கிரிப்டோ ஆப் தேவைப்படும். சப்போஸ் இல்லைனா லிங்க் இந்த போஸ்ட் கீழே தரேன், நான் அட்டாச் பண்ணிருக்கேன், பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவைப்படும். இந்த அட்ரஸ் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சன்கிரிப்டோ ஆப்புக்கு போங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேட்டிக்னு சர்ச் பண்ணுங்கள்.
பக்கத்தில் டெபாசிட் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து மேட்டிக் சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் மேக்ஸ் கொடுத்து வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 2FA ஆன் பண்ணுறது போல் இருக்கும். சேம் லைக் நீங்கள் நான் காலையில் வந்து அப்ராக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் எப்படி 2FA ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் தெரியலனா அந்த போஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், அந்த மெத்தட் தான். அதே போல் இதுக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ரிசீவ் ஆகிடும் சன் கிரிப்டோவுக்கு. இல்லை ப்ரோ எனக்கு ரிசீவ் ஆகலாம், ஜஸ்ட் ஒரு 1 hour மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அப்பயும் ரிசீவ் ஆகலாம். நீங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆனதும் போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் மேட்டிக்கில் வந்து பேலன்ஸ் வந்து ஆடாக இருக்கும். இப்போ மேட்டிக்கை டச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பை செல்லுன்னு இருக்கும். செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், 100% வச்சு செல் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் செல் பண்ண பேலன்ஸ் எல்லாமே INR பேலன்ஸாக வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து ஷோ ஆகும். டெபாசிட் வித்ரான்னு இருக்கும், வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே அமௌண்ட் எவ்வளோ வித்ரா பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் 100 ரூபா தான் வித்ரா பண்ண முடியும். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து ஒரு 1 hour வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. பஸ் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1 day கண்டிப்பாக ஒரு 24 hours ரிசீவ் ஆகிடும். இது செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 hours வந்து ரிசீவ் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ்.